நிலா சோழன் மேல நம்பிக்கை வச்சு யார் முன்னாடியும் விட்டு கொடுக்காம பேசுனதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டை விட்டு வெளியே வந்த சோழன் கிட்ட அங்க நிலா இருந்துகிட்டு, என்ன சோழன் இப்படி அவசரப்பட்டு முன்கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, வந்ததும் இல்லாம என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டீங்க, இப்போ நாம எங்க போறது எங்க தங்கறது அதையெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? வாங்க சோழன், நாம வேணும்னா மறுபடியும் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா அங்க சோழனை பார்த்து கேட்க, என்ன நிலா என்ன மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே போலி வேஷம் போட்டுக்கிட்டு என் மேல பாசமா இருக்கேன் நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்களே தவிர ஒருத்தர் கூட என்ன என் மேல நம்பிக்கை வச்சு யாருமே இல்ல. நம்பிக்கை இல்லாத வீட்டுல நான் இருக்கவும் மாட்டேன், திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகவும் மாட்டேன். எனக்கு பிடிக்கல, என்ன மன்னிச்சிருங்க நிலா. ஏதோ வர கோபத்துல உங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டேன். என்ன பண்றது, இருக்க இடம் இல்லதான், அதுக்காக சூடு சொரணை இல்லாமலாம் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க வேணும்னா கிளம்புங்க, நான் எப்படின்னா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் நிலா கிட்ட சொல்ல, உடனே நிலா இருந்துகிட்டு, இங்க பாருங்க சோழன், நீங்க எப்போ நீ வான்னு சொல்லி என்னோட கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டீங்களோ அதுக்காகவே உங்களை தேடி நான் வந்துட்டேன். மறுபடியும் உங்களை விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, வேற வழி இல்லாம இங்க சோழன் இருந்துகிட்டு, நிலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு இல்லாம நாம பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தானே ரூம் போட்டு தங்கணும், அதே மாதிரி அங்கேயே போலாம், என்ன என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவை அழைச்சுக்கிட்டு சோழனும் ஒரே ரூம்ல தனித்தனி கட்டில்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோழன் வீட்டை விட்டு வெளியே போனதை நினைச்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க சேரன் கிட்ட அங்க வந்த பாண்டி இருந்துகிட்டு, அண்ணன் விடுன, அவன் ஏதோ கோவத்துல போயிருக்கான். சோழனை பத்தி தான் நமக்கு தெரியும்ல, எல்லாத்துலேயும் முன்கோபந்தான். கண்டிப்பா அவன் சீக்கிரம் வந்துடுவான். அவன் என்ன தனியாவ போயிருக்கான், அந்த நிலா அண்ணி தானே போயிருக்காங்க, நீ கவலைப்படாதனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க வானதி இங்க பாண்டிக்கு ஃபோன் பண்ண, இவ வேற நேரம் கெட்ட நேரத்துல ஃபோனை எடுக்கலன்னா இவ விடவே மாட்டா போல இருக்கு. மறுபடியும் நொய்யின்னு ஃபோனை அடிச்சபடியாவே இருக்கா. இவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டென்ஷன்ல இருந்த பாண்டியோ தன்னோட ஃபோனை எடுத்து அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க, இன்னொரு பக்கம் எங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து படுத்துக்கிட்டு இருந்த நிலாவோ தூக்கம் வராம அங்க சோழனை பார்க்க, சோழனும் அசந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் சோழன் தூங்கிட்டாரு. அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே கண்டிப்பா சோழனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்பவே நாம வேணா போய் இவருக்கு தெரியாம சேரன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நாங்க இங்க தான் இருக்கோங்கிற விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா தன்னோட மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வெளியே சோழனுக்கே தெரியாம மெதுவா வந்து அங்க சேரனுக்கு ஃபோன் பண்றாங்க. நிலா கிட்ட இருந்து கால் வர்றதை பார்த்த பல்லவனும் வேக வேகமா போனை எடுத்துக்கிட்டு வந்து அங்க சேரன் கிட்ட கொடுத்து, அண்ணே அண்ணி தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கொடுக்க, அதை வாங்கி இங்கே பதட்டத்தோட அங்கே சேரன் இருந்துக்கிட்டு, நிலா எப்படி இருக்க, சோழன் எப்படி இருக்கான்? சோழன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவனுக்கு மனசெல்லாம் சரியாயிடுச்சா? நான் தான் முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன். என்னதான் நடந்திருந்தாலும் நான் சோழனை அடிச்சிருக்க கூடாது. அத்தனை பேர் முன்னாடி நம்பிக்கை இல்லாம அவனை கை வச்சு அடிச்சிருக்க கூடாது. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேச, உடனே நிலா இருந்துகிட்டு, அண்ணே எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே, சோழனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் முன்கோபம், கண்டிப்பா அவர் சரியாயிடுவாரு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரிப்பா, இந்த ராத்திரியில எங்க போய் தங்கியிருக்கீங்க? வீடு வாசல்னு எதுவுமே இல்லை, அவசரப்பட்டு ஒரு வயசு பொண்ணு ஒன்று வேற வெளியே கூட்டிட்டு போனா, எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, உடனே நிலாவோ, அண்ணே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம்ல, அங்க தானே அந்த ஹோட்டல்ல தான் இங்க சோழன் ரூம் போட்டிருக்காரு. நாங்க 2 பேரும் இங்க தான் இருக்கோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா தான் இருக்க இடத்த சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இங்க பாண்டியனும், அண்ணே அதான் சோழன் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சுல, இனிமே நீங்க வருத்தப்படாதீங்க, நாம என்ன காலையிலேயே கிளம்பி போய் முதல்ல சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரனை சமாதானப்படுத்தி எல்லாருமே தூங்கிடுறாங்க. விடிஞ்சதும் இங்க சேரன் அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க, அதை பார்த்ததும் பாண்டி இருந்துகிட்டு, அண்ணே என்னண்ணே இப்போ எங்க கிளம்பிட்ட? டேய் என்னடா இப்படி சொல்ற, சோழன் அங்க தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை போய் எப்படியாவது அவன் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அதுக்காக தான் கிளம்புறேன். அண்ணே சரிண்ணே நானும் வரேன், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி அழைச்சிக்கிட்டு சேரனும் அங்க ஹோட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க. அதே நேரம் மறுபடியும் இங்க வானதி அங்க பாண்டிக்கு ஃபோன் பண்ண, ஹலோ வானதி, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசுறேன், நீ முதல்ல ஃபோனை வை, சொல்றல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபோன் காலை கட் பண்ணிட்டு சேரனோட பாண்டி வேகமா அங்க ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டல்
ஹோட்டலுக்கு கூடவே நடேசனும் பல்லவனுமே கூட வராங்க. நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கதவை தட்ட அங்க வந்த சோழனும், உங்களை யாரு இப்ப இங்க வர சொன்னது? நான் எங்க போனாலும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. டே பாண்டி, இங்க இருந்து கிளம்பு, அண்ணனை கூட்டிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே நிலா இருந்துகிட்டு, சோழன் அவங்கள நான் தான் வர சொன்னேன். ஏதோ நீங்க நேத்து ராத்திரியில கோவப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதுக்காக உங்களை இப்படியே விட்டுட முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உங்க அண்ணன் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன் அவர் உங்க மேல நம்பிக்கை வைக்கலங்கிறதுக்காக அப்படியே ஓடி வந்துருவீங்களா? அப்படியெல்லாம் இருக்காதீங்க சோழன். உங்க அண்ணனை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, உடனே சோழன் இருந்துகிட்டு, இல்ல நிலா, அண்ணன் என்னை அடிச்சு கொலை பண்ணி அந்த இடத்துல போட்டிருந்தா கூட நான் கோச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன் அழுது கூட இருக்க மாட்டேன். ஆனா என் மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அடிச்சது பாரு, அதுதான் இப்ப வரைக்கும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போக மாட்டேன், நான் வர மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு இங்க சோழன் ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே பாண்டி இருந்துகிட்டு, டே சோழா, மன்னிச்சிருடா. நாங்கள் தான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. ஏதோ இதுக்கு முன்னாடி நீ செய்த தப்புனால ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு பாண்டி சொல்ல, அங்க நடேசன் இருந்துகிட்டு, டேய் உனக்கு கோவம் இருக்கலாம், அதுக்காக இதுக்கெல்லாம கோவப்படுவேன். வீட்டில் அப்படி இப்படின்னு சண்டை இருக்க தான் செய்யும். அதுக்காக வயசு பொண்ணு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு இப்படிதான் ஹோட்டலும் கையுமா வந்து தங்குவியா? அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் தப்பா நினைப்பாங்க. முதல்ல கிளம்புங்க, நம்ம போலாம் அப்படின்னு நடேசன் சொல்ல, இங்க பல்லவனும் ரொம்ப கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த சேரனும், என்ன மன்னிச்சிருடா, நான் தெரியாம அந்த மாதிரி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேக வேகமா அங்க சோழனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, ஐயோ அண்ணே, என்னண்ணே, எழுந்துருண்ண முதல்ல. அண்ணே என்ன மன்னிச்சிருண்ணே. சரி, நான் இப்போ என்ன பண்ணணும்? வீட்டுக்கு தானே வரணும். வரனே. நீ அந்த இடத்துல நீங்க எல்லாரும் நம்பிக்கை வச்சு பேசாம இருந்தது தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேத்து வந்த நிலா, அவ என் மேல நம்பிக்கை வச்சது கூட நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கலங்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வரனே, நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழன் சொல்ல, ஒரு வழியா சமாதானப்படுத்தி சேரன், சோழன், பாண்டியன், நிலான்னு எல்லாருமே மறுபடியும் அங்க ஐயனார் துணை வீட்டுக்கே போறாங்க. இன்னொரு பக்கம் என்னதான் போன் பண்ணாலும் இந்த பாண்டி எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த போன் காலை கட் பண்றத எங்க தான் கத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கோபத்தோடவே இங்க வானதியும் நேரா பாண்டியனோட வீட்டுக்கு வர, அதே சமயம் இங்க பேக் எடுத்துக்கிட்டு அங்க சோழனும் நிலாவும் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றத பார்த்ததும் இங்க வானதி இருந்துகிட்டு, என்ன பாண்டி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? ஏன் எங்க போனா என்ன? என்கிட்ட இங்க தான் போறேன், இதுதான் பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கூட உன்னால சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கேட்க, இங்க பாரு வானதி, நிறைய வீட்டில் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் கடைக்கு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். நீ இப்போ கிளம்பு. இதேதான் உன்கிட்ட எப்போ வந்து என்ன கேட்டாலும் உடனே கடைக்கு கிளம்பு, உன்கிட்ட நான் அங்கே வந்து பேசிக்கிறேன்னு இதையே பேசுவையே தவிர, ஆனால் என்னாச்சு ஏதாச்சு ஒரு பொண்ணோட மனசை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. அங்கே வானதியோ சோழனும் அங்கே நிலாவும் பேக் எடுத்துக்கிட்டு வர்றத இங்கே வானதி பார்த்துடுறாங்க. என்ன பாண்டி, ரெண்டு பேரும் பேக் எடுத்துக்கிட்டு எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கேட்க, வானதி கொஞ்சம் அமைதியாரு. சோழா, நீங்க ரெண்டு பேருமே உள்ள போங்க. அண்ணே உள்ள போங்கண்ணே, நான் வானதி கிட்ட பேசிட்டு அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்ல, அங்க இருந்த எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க வானதி இருந்துகிட்டு, ஏன் பாண்டி, நான்லாம் உன் கண்ணுக்கு ஒரு மனுஷியாவே தெரியல. நான் பாட்டுக்குன்னு எங்க போயிட்டு வராங்கன்னு கேள்வி கேட்கிறேன். என்னை மதிக்காம நீ உடனே அவங்கள உள்ள போ சொல்ற, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே பாண்டியோ இந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வானதி கிட்ட சொல்ல, என்ன பாண்டி சொல்ற? அப்படியா, உன் அண்ணன் சேரனுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. அவரு சும்மா இருந்தாதானே கார்ல ஏதாவது ஒரு பொண்ணு வர்றது, உடனே பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசினா இப்படிதான் ஏதாவது நடந்தாகும். நீயும் உன் அண்ணன் சேரனும் சோழனை பேசுனதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம தானே நடந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கேட்டா, இன்னும் சொல்ல போனா அந்த நிலாவை கூட இப்படிதானே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாரு. என்னமோ நீங்க செஞ்சது கெட்டதுங்கிற மாதிரியும் அவரு செஞ்சுட்டு வந்தது நல்லதுங்கிற மாதிரியும்ல அவர் பேசிட்டு வீட்டை விட்டு போயிருக்காரு. சொல்ல போனா போனவர் போகட்டும்னு சொல்லி நீங்க வீட்டுல இருந்துக்கணும். அவரை போய் கூட்டிக்கிட்டு வந்தது உங்க தப்பு சொல்லிட்டு வானதி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க. இத பாத்துக்கிட்டு இருந்த பாண்டியோ, வானதி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏதோ உன்கிட்ட நீ கேட்டு தொல்லை பண்ணியேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ எதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே என்னையும்
சேரன் அண்ணனையும் அங்க சோழன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க மேல கோவப்பட்டு தான் வீட்டை விட்டு போயிட்டான். இப்போ அவன் வந்திருக்கான், சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். நீ பேசுறது மட்டும் இப்போ அவன் காதுல விழுந்ததுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவான். நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியும் அங்க பாண்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத இங்க சோழனோ ஒட்டு கேட்டுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சோழனோ வெளியே வந்து, வாமா, நீ தான் இந்த வீட்ல பேசாம இருந்த, இப்போ நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? பேசு, உன் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் தாராளமா என்னை எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, நான் ஒன்னும் உங்களை அசிங்கப்படுத்தி சொல்லல ப்ரோ. இங்க பாருங்க, நீங்க பண்ணதை தான் நான் சொல்றேன். நானே உங்களை பார்த்துருக்கேன், நிறைய பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறத. அதனாலதான் இவங்களும் உங்க மேல நம்பிக்கை வைக்காம சந்தேகப்பட்டு பேசிட்டாங்க. அதுக்காக வீட்டை விட்டு போயிடுவீங்களா? முதல்ல பாண்டி, நீங்க இவங்க காலில் விழுந்து கூட்டிக்கிட்டே வந்திருக்க கூடாது. வானதி பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு இங்க நீலா வெளியே வந்து, என்ன பாண்டி? வானதி, 1000 தான் இருந்தாலும் நீங்க சோழனை இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னொரு தடவை சோழனை பத்தி தப்பா பேசாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் கழுத்துல தாலி கட்டின இந்த நொடி வர எனக்கு உண்மையாதான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு தடவை சோழனை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பேசிக்கிட்டு இருக்க உடனே இங்க வானதி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, இந்த விஷயத்துல தலையிட எனக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் தான் வரப்போறேன். சோழன் உங்களை எப்ப கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரோ அப்பத்துல இருந்து சோழனோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதி வாய்க்கு வந்த மாதிரி பேச, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியோ ஓங்கி பலார்னு வானதியோட கன்னத்திலேயே அறையிறாரு. நானும் போன போதுன்னு விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தா, நீயே என் கண்ணு முன்னாடி என் அண்ணி நிலாவையும் சோழனையும் தப்பா பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டி வானதி அறைய உடனே கோவம் வந்து, எப்ப பாரு உனக்கு என்னை கை நீட்டி அடிக்கிறதே வேலையா போச்சு. ச்சே, இனி இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோ ரொம்ப கோவத்தோடவே அங்க இருந்து போறாங்க.